பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் அடித்துச் செல்லப்பட்ட பரபரப்பு வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து, விவரங்கள் என பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அருண், தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் நெல்லையை சேர்ந்த குடும்பத்தினர் அந்த பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் வெள்ளம் திடீரென அதிகரித்தது. அந்த வெள்ளத்தில் நீரில் அடித்து செல்லப்பட்டார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவர் அந்த அருவிக்கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பாறையில் இடுக்கி அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் தற்பொழுது தென்காசி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இது போன்ற சம்பவத்தால் மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவு மறு உத்தரவு வரும் வரை, அதாவது வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டதன்படி நடைபெறும் அந்த நாட்களில் உள்ள அந்த கனமழை எச்சரிக்கை நாட்களில் மறு உத்தரவு வரும் வரை குற்றால அருவிகளில், குற்றால மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளிலும் அதே போன்று அணை பகுதிகளிலும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சென்று குளிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரை இந்த தடையானது தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பழைய குற்றாலத்தை பொறுத்தவரை மீட்பு பணிகள் முடிந்த பிறகு தற்பொழுது வரை அந்த இடங்களில் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த இடத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் எதுவுமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது நிலைமை தண்ணீர் வரத்து என்பது குறைய தொடங்கியுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தற்பொழுது மழை இல்லாத காரணத்தினால் வெள்ளப்பெருக்கு சற்று எல்லா அருவிகளிலும் குறைந்தே காணப்படுகிறது. அருண், விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.